ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. அதாவது பிப்ரவரி 24, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி, அது அப்புறம் சொல்றேன். சரியா? அதாவது பிப்ரவரி 21 இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த டேவா அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டேவா அப்சர்வ் பண்ணுவாங்க. இது நம்ம படிச்சது. இப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்ல வச்சு நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, சிபி ராதாகிருஷ்ணன். அவங்க 3 வேலையை பண்ணுவாங்க. அது என்னென்ன ஏது எது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் 2 வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்தியன் அரசியலமைப்பு. அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்தியனோட கான்ஸ்டியூஷன் ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல இருக்குமா. ஆல்ரெடி தமிழ், ஆல்ரெடி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், இந்த மாதிரி லாங்குவேஜ்ல ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? நம்ம ரீசெண்டா என்ன படிச்சிருப்போம்னா இந்த மாதிரி சந்தாலி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ்லயும், டோக்ரி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ்லயும், போரோ அப்படின்ற ஒரு லாங்குவேஜ்லயும் இந்தியன் கான்ஸ்டியூஷனை அந்த மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படிச்சிருப்போம். வேற என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா 2025 நேபாள் இருக்கும் பாத்தீங்களா, எப்படி தமிழ்நாட்டுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்கோ, நேபாளில் நேபாளி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அந்த நேபாளி லாங்குவேஜ்லயும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2025. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி தமிழ்லையும் குஜராத்திலையும் இருக்கு. ஆனா இதை இன்னும் கொஞ்சம் இப்போ அப்டேட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா? முதல் 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட தமிழ் வெர்ஷனையும் குஜராத்தி வெர்ஷனையும் அப்டேட் பண்றாங்க. அதுதான் முதல் 2 விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லீகல் கிளாசரின்னு சொல்லுவாங்க. அது என்னடா லீகல் கிளாசரினா கேட்டீங்கன்னா, லைக் இது ஒரு புக் மாதிரி. எப்படி சொல்றது, இப்போ நம்ம பேங்கிங்ல சில பல டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, டக்குன்னு ஒரு டேர்ம் வர மாட்டேங்குது. அதே மாதிரி இந்தியன் லாலேயே சில பல டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி சொல்றது, இந்த பெட்டிஷனு, அதுக்கப்புறம் இந்த ஜுடி ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே. பெட்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதை தான் பெட்டிஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது நமக்கு தெரியும். ஆனா இந்த படிக்காதவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த டேர்ம்லாம் தெரியாதா. இந்த லீகல் கிளாசரி அப்படின்றது ஒரு புக்கு. இந்த புக்ல என்ன இருக்குன்னா இந்த லா சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த பர்பா பெட்டிஷன்னா ஒருத்தவங்க இந்த ஃபைலை சப்மிட் பண்றதுதான் பெட்டிஷனு அப்படின்றது சிம்பிளா அவங்க லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா லீகல் கிளாசரின்னா என்னன்னு? ஒரு டிக்ஷனரி மாதிரி, கரெக்டா சொல்லுவோம், லா டிக்ஷனரி மாதிரி. ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்க, அந்த லீகல் கிளாசரியோட 8th எடிஷனை இப்போ இது பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? மொத்தம் 3 விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட தமிழ் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க, குஜராத்தி வெர்ஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த லீகல் கிளாசரியோட 8th எடிஷனை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் மொத்தம் 3 விஷயம். விளங்குச்சு தானே? ஓகே, அடுத்து 2வது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியோட சிஎம் இந்த ரேகா குப்தா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒரு 3 விஷயத்த லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுல 2 போர்ட்டல். அது என்னென்ன ஏது அப்படின்றத நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்கோங்க, சிஎம் ஜன் சன்வாய் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த நியூஸ்க்குள்ள வரலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த மாதிரி இடம் வாங்கியிருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு பட்டா வாங்கணும்னு நினைக்கிறாரு. லைக் அதுல சில பல லீகல் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால அவருக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க. இவர் இப்ப என்ன பண்ணுவாரு, 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க விஓ ஆஃபீஸர் போய் பார்ப்பாங்க. ஓகேவா? அவங்களாலையும் அது சால்வ் பண்ண முடியலன்னா லைக் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி, லைக் இந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறது. அது எழுதி கொடுக்கறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் அங்க போகணும். அங்க போயிட்டு பெரிய லைன், மக்கள் குறை தீர்க்கும் மன்றம்னு ஒரு லைன் இருக்கும். அந்த லைன்ல நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அவங்ககிட்ட கொடுக்கணும். அந்த லெட்டரை கொடுத்த பிறகு போனா இன்னொரு ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்க நிறைய ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க கையில நீ லெட்டர் போய் கொடுக்குற. ஓகேவா? நீ காலையில போனேன்னு வச்சுக்கோங்களேன், வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும், ஒரு மதியமாச்சும் ஆயிரும். இது ரொம்ப டைம் கன்சியூமா இருக்கா. இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்ட்டல் எப்படி வேலை செய்யணும்னா நீ வீட்டுல உட்காந்துட்டே இந்த வெப்சைட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த வெப்சைட்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஜன் சன்வாய் அப்படின்றது அந்த வெப்சைட்டோட பேரு. நீ அந்த வெப்சைட்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கும். சரியா? அந்த ஆப்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு படிக்கலாம் தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா உனக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 1902 அப்படின்னு ஒரு நம்பர். இந்த நம்பர்ல கால் பண்ணி இந்த மாதிரி நான் இடம் வாங்கியிருந்தேன், இதுக்கு பட்டா தர மாட்டாங்க, எனக்கு ஒரு சொல்யூஷன் தாங்க அப்படின்னு சொல்லி நம்பர்லயும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்.
மொத்தம் 4 விஷயம், 4 வே சரியா. ஒன்னு போர்ட்டலு, ஒன்னு வெப்சைட்டு, ஒன்னு காலு, இல்லைன்னா வந்து நேர்ல போய் கூட வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட. அடுத்து வந்து எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு வந்து உனக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. இந்த பருப்பா எப்படி சொல்றது, இப்போ வந்து நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க பில்லுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குமா, அதே மாதிரி வந்து இந்த போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி மாதிரி உனக்கு ஜென்ரேட் வந்து பண்ணிடுவாங்க. அந்த ஐடி வந்து எப்படி வரும்னா வந்து நீ வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பியா, அந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வரும். இந்த பருப்பா இதுதான் உன் பில்லு, அதாவது உன் கம்ப்ளைண்ட் நம்பரோட பில்லு, இந்த பில்லை வந்து நாங்க வந்து கம்ப்ளைண்டா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வந்து வரும். இது 2வது ஸ்டெப். அடுத்து வந்து 3வது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆஃபீஸர் வந்து பார்ப்பாங்க. மொத்தம் வந்து 3 ஆஃபீஸர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா வந்து லைக் வந்து உன்னோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்து அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுப்பாரு. நீ வந்து ஃபீட்பேக் வந்து தரணும். ஓகேவா. இவர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்யூஷன் கொடுத்தது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டேன்னா அது முடிஞ்சிடும். ஓகேவா. இல்லைன்னா அவங்களோட சொல்யூஷன் வந்து உனக்கு வந்து நல்லா இல்லை, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து 2வது ஆஃபீஸருக்கு வந்து போகும். அவங்க சொல்யூஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வந்து 3வது ஆஃபீஸருக்கு வந்து போகும். இப்படிதான் வந்து இந்த போர்ட்டல் வந்து வேலை செய்யும். விளங்குச்சா. இந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்கோங்க, ஜன் சன்வாய் அப்படின்றது தான் இந்த போர்ட்டலோட பேர். ஓகேவா. நான் இதுல வந்து வேற என்ன படிக்கணும், நான் சொன்ன மாதிரி இதுல வந்து மூணு ஆஃபீஸர் இருப்பாங்க சரியா. கிரிவன்சஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்றும், அப்ளேட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்களும், அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் அப்ளேட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்களும். இவங்களோட சொல்யூஷன் வந்து உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆஃபீஸரோட சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த அப்ளேட் அத்தாரிட்டிக்கு வந்து போகும். அவங்களோட சொல்யூஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைனல் அப்ளேட் அத்தாரிட்டிக்கு வந்து போகும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணுமா. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயத்துல நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மொத்தம் வந்து 4 வே சரியா. ஆப்பு, வெப்சைட்டு, காலு, இல்லைன்னா வந்து ஆஃப்லைனா போய் பண்ற மாதிரி, இதையும் ஓகே. அடுத்து வந்து 2வது விஷயம் வந்துருங்க, அதுவும் ஒரு போர்ட்டல் தான். அந்த போர்ட்டலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகதி போர்ட்டல்னு சொல்லுவாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, சிஎம் பிரகதி போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நம்ம ரீசெண்டா வந்து இந்த வக்காஃப்க்கு வந்து ஒன்று படிச்சிருப்போம்ல, அந்த போர்ட்டலோட பேர் என்ன புரிஞ்சிச்சா. வக்காஃப் அப்படின்றது வந்து லைக் வந்து நீ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டொனேட் பண்ணுவேன், அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீ வந்து ஒரு 5 ஏக்கர் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 5 ஏக்கரையும் டிஜிட்டலா வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டலோட பேர் என்ன. உம்மீத் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் படிச்சுமே, நான் இருக்கா. UMEED அப்படின்னு ஒரு போர்ட்டல், நான் இருக்கா. ஓகே. அந்த உம்மீத் போர்ட்டல் என்ன பண்ணுவாங்க வந்து இந்த மாதிரி வந்து வக்காஃப்க்கு வந்து நீ வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ஏக்கர் கொடுத்துட்டேன்னா வந்து அந்த 5 ஏக்கரை வந்து அவங்க வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிடுவாங்க அந்த போர்ட்டல்ல. இந்த பர்பா இவன் தான் இந்த இதை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, இந்த இடம் வந்து இங்க இருந்து இங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி வந்து அந்த ரெக்கார்டை வந்து டிஜிட்டலைஸ் வந்து பண்ணிடுவாங்க. அதனால வந்து அதை வந்து யாருமே ஆக்கிரமிப்பு வந்து பண்ண முடியாது சரியா. அதே மாதிரி ஒரு போர்ட்டல் தான் இந்த பிரகதி போர்ட்டல் சரியா. இந்த உம்மீத் வந்து எப்படி வந்து இந்த வக்காஃப் ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கோ, இந்த பிரகதி போர்ட்டல் வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட லேண்ட்ஸ், பில்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஒன்ஸ் வந்து வெற்றிடமா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், லைக் வந்து காலி இடமா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து அதை வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிடுறாங்க. அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரகதி போர்ட்டல் வந்து கொண்டு வராங்க. இந்த பிரகதி போர்ட்டலோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் நல்லா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடம் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து முடியுது, அந்த மாதிரி வந்து டிஜிட்டலைஸ் வந்து பண்ணிடுவாங்க. அதனால வந்து யாராலையும் ஈஸியா வந்து இல்லீகலா வந்து அதை வந்து எடுத்துக்கிற முடியாது. ஓகேவா. ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்ககிட்ட வந்து ரெக்கார்டு இருக்கா, இது வந்து கவர்மெண்டோட லேண்டு அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கார்டு இருக்கா, அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும். இதனால வந்து கரப்ஷன் வந்து குறையும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்காங்க, சிஎம் பிரகதி போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது யார் யாருக்குன்னு பாத்துக்காங்க, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப், சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இவங்களாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து நம்ம பேங்கிங் செக்டர்ல இந்த ஓபிசி சர்டிபிகேட், இடபிள்யூ சர்டிபிகேட், இந்த மாதிரி சர்டிபிகேட் வந்து வாங்குறோமா, அதுக்கு என்ன தேவைப்படும், கண்டிப்பா வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து தேவைப்படுமா.
அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து போலியா வந்து இன்கம் வந்து கொடுத்துறாங்க. சரியா? லைக் வந்து ஃபேக்கா வந்து இப்போ வந்து அவன் வந்து ஒரு 5 லட்சமே சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம்னா ஒரு 8 லட்சத்துக்கு மேல. சரியா? ஒரு 8 லட்சமே 8 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறான்னா அவனோட இன்கம் வந்து ஒரு 2 லட்சம் இல்ல 3 லட்சம் கொடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடுறாங்க. ஒன்ஸ் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா அவங்களால வந்து ஈஸியா வந்து இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட முடியுமா? இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குரிய சலுகை அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். இந்த மாதிரி அதிகமா வந்து சம்பளம் வந்து வாங்குறவங்களுக்கு வந்து போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, இ டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் அப்படின்றத இந்த 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 விஷயத்தோட பேரு. இதை வந்து எது வழியா வந்து பண்றாங்கன்னா சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வழியா வந்து பண்றாங்க. இல்ல அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீங்க இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்குவியா, அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ல அவன் கரெக்டா தான் இன்கம் வந்து போட்டிருக்கானா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணிட்டு உன்னோட இன்கம் வந்து ஓகேயா இருந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும். லைக் வந்து அந்த 8 லட்சத்துக்குள்ள வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்குவியா, அந்த மாதிரி வந்து வாங்க முடியும். உன் இன்கம் வந்து கரெக்டா இல்லைன்னா வந்து அவன் வந்து அங்கேயே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களால வந்து இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்க முடியாது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து 3 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஜன் சன்வாய் அப்படின்ற ஒரு போர்ட்டல். ஓகேவா? இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்றது வந்து ஈஸியா வந்து பண்ணணும் அங்க இருக்க மக்கள், அதுக்காக கொண்டு வரப்பட்டது. ரெண்டாவது வந்து சிஎம் பிரகதி போர்ட்டல். இது எதுக்காகனா வந்து அரசாங்க நிலத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குரிய சலுகை அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இ டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த போர்ட்டல் வழியா வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்கன்னா சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வழியா வந்து கொண்டு வராங்க. விளங்குச்சா? 3 விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சிஆர்ஏ என்னன்னு தெரியணும். அதாவது சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன், சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து எங்க வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹிமாச்சல பிரதேஷ்ல கசோலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரியா? அந்த இடத்துல வந்து இவங்க வந்து இருப்பாங்க. லைக் வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிஆர்ஏன்றது வந்து ஒரு இன்ஸ்டியூட். சரியா? இந்த வேக்சின்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது தயாரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 1905, அதாவது 1905 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதை பத்தி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதுல ஒரு ஒரு விஷயம் வந்து போட்டிருப்பானே, இது வந்து ஒரு கவர்மெண்ட் இஷ்யூ. சரியா? இந்த மாதிரி வந்து வேக்சினுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட், இந்தியாலே வேக்சினுக்காக உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? சிஆர்ஐ அப்படின்றது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேக்சினை தயாரிக்கிறது தான் இவனோட வேலை. இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் வேக்சினுக்காக உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் இவன் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இவன் வந்து எப்ப வந்து இவனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பான்னா 1905 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஸ்டாட்டிக். இப்ப இந்த நியூஸ்ல வந்துவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, ஜேபி நட்டா, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்றாங்க. அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 2 வித நோய் இருக்கும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா டெட்டனஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெட்டனஸ்னா தெரியுமில, லைக் வந்து இந்த ஜா இருக்கும் பாத்தீங்களா, தெரியும் தானே டெட்டனஸ்? இந்த ஜா இருக்கும் பாத்தீங்களா, ஒன்ஸ் வந்து இந்த டெட்டனஸ் நோய் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களால வந்து வாயை வந்து அவ்வளவா திறக்க முடியாது. இதனால வந்து மூச்சு வந்து அதிகமா வந்து விட முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து அதுல வந்து பிரச்சனை இருக்கும். இன்னொரு நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா டிப்திரியா அப்படின்ற ஒரு நோய். இந்த நோய் வந்து எதுனால உருவாகுனா வந்து நம்மளோட தொண்டை இருக்கு பாத்தீங்களா, தொண்டை சம்மந்தப்பட்ட ஒரு நோய். சரியா? ஒன்ஸ் வந்து இந்த நோய் வந்துச்சுன்னா வந்து இதுலயும் உங்களால வந்து மூச்சு வந்து விட முடியாது. ஓகேவா? இதை வந்து பேசிக்கா வந்து பாத்துக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த டெட்டனஸ்க்காக வந்து வருஷம் அதாவது வருஷம் வந்து வேக்சின் வந்து கொடுப்பாங்க. சரியா? எதுக்காக மட்டும் பாத்துக்கோங்க, டெட்டனஸ்க்காக மட்டும் கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா 2 பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அதே மாதிரி வந்து நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆஃப் இம்யூனைசேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகேப்பா நீ ஆல்ரெடி டெட்டனஸ்க்காக வந்து வேக்சின் வந்து கொடுக்குற, அது நல்ல விஷயம் தான். ஆனா வந்து இந்த இப்ப வந்து டிப்திரியா அப்படின்ற ஒரு நோய் வந்து மக்கள்கிட்ட வந்து பரவலா வந்து பரவிக்கிட்டு வந்து வருது. அதனால என்ன பண்ற, நீ வந்து ஒரு வேக்சின் மட்டும் தானே இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த, அதாவது டிடி அப்படின்ற ஒரு வேக்சின், டெட்டனஸ் டாக்ஸாய்டு அப்படின்ற ஒரு வேக்சின் மட்டும் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த. இனிமே என்ன பண்ற, டிடிக்கு பதில டிடி அப்படின்ற ஒரு வேக்சின் வந்து கொடு. அதாவது
டெட்டனஸ்க்கும் டிப்தீரியாக்கும் சேர்ந்து வந்து ஒரு வேக்சின் வந்து கொடு அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏதவாறு இப்போ வந்து நம்ம ஜேபி நட்டா வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்றாங்க. ஆல்ரெடி நாங்க வந்து டிடி அப்படின்ற ஒரு வேக்சின் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இனிமே வந்து டிடிக்கு பதிலா டிடி அப்படின்ற ஒரு வேக்சின் வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா, இந்த டிடி வேக்சினை வந்து யார் வந்து தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சிஆர்ஏ இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த டிடி வேக்சின் வந்து கொடுக்க போறாங்க. எத்தனை வேக்சின் வந்து கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. 55 லட்சம் வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஏப்ரல் 2026 வந்து நாங்க வந்து ஒரு 55 லட்சம் வேக்சின் வந்து கொடுப்போம். எந்த ப்ரோக்ராம்ல வந்து கொடுக்கணும்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அது என்னடா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம். சரியா, இதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃப்ரீயா வந்து வேக்சின் கொடுப்பாங்க. யார் யாருக்குன்னா வந்து இந்த சில்ட்ரன்ஸ், அதே மாதிரி வந்து இந்த பிரெக்னன்ட் உமன்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு, அடல்ட்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயா வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து வேக்சின் வந்து கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, சிஆர்ஐ வந்து ஒரு 55 லட்சம் வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. எந்த ப்ரோக்ராம்ல வந்து கொடுக்குறாங்கன்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல வந்து கொடுக்குறாங்க. எப்பக்குள்ள வந்து இந்த 55 லட்சம் வேக்சின் வந்து கொடுப்பாங்கன்னா வந்து 2026 வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா நான் என்ன சொல்ல வந்தேன்னு? ஓகே, சூப்பர். அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கேம்பெயின். அந்த கேம்பெயினோட பேர் பார்த்துக்கோங்க, பத்னாஹே. எங்க இருக்கு? பத்னாஹே தோ யகான் ஜுத்னாஹே அப்படின்னு ஒரு கேம்பெயின். சரியா, அதாவது ஒரு ஹிந்தி பேரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேம்பெயின் வந்து எதுக்காக யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணிருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கில் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, யூனியன் ஸ்கில் மினிஸ்டர். அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயந்த் சௌத்ரி அப்படின்றது அவரோட பேரு. அவர் தான் வந்து இந்த கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காக இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கில்லை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது என்னடா பத்ராஹேன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட அர்த்தம் எங்கேயோ பார்த்தேனே, உன்னோட ஸ்கில்ல வளர்க்கணும்னா நீ வந்து இந்த கேம்பெயினுக்கு வந்து வா, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். சரியா, இந்த கேம்பெயினோட பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, பத்னாஹே யாகன் ஜுத்னாஹே அப்படின்றது இந்த கேம்பெயினோட பேரு. யார் லான்ச் பண்றாங்கன்னு முக்கியம், நம்ம ஜெயந்த் சௌத்ரி தான் வந்து இதை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்பை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா, அது என்னடா ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ், இல்லைன்னா ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ், அதெல்லாம் வந்து இந்த இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து சொல்லி தருவாங்க. ஒன்ஸ் வந்து அங்க வந்து கத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு அவன் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஜாப்ல வந்து சேரணுமாவோ எதுக்காக வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்றாங்க. இந்த கேம்பெயின் எதுக்காக லான்ச் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் அப்படின்ற ஒரு ஹப் வந்து ஆல்ரெடி இருக்கா, அந்த ஹப்ல வந்து இன்னும் நிறைய பீப்புளை வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்றாங்க. அதுவும் இல்லாம வந்து இந்த கேம்பெயினுக்கு வந்து நம்ம அமிதாப் பச்சன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் இந்த கேம்பெயின்ல வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேவா, அதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதுல சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் இந்த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்ல வந்து எத்தனை பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடி பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, வழங்குச்சா? இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு 21 இந்தியன் லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். வேற எதுவும் அதுல இருக்காது. நான் சொன்னது புரிஞ்சுச்சா நம்ம தாளுக்குலாம்? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு முக்கியமான பேர். ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அவரோட பேர் பார்த்துக்கங்க, எட்வின் லூடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, யாரா இந்த எட்வின் லூடியன்ஸ் கேட்டீங்கன்னா வந்து இவர் ஒரு பிரிட்டிஷ்கார். சரியா, இவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஒரு முக்கியமான லைக் வந்து இந்த ராஷ்டிரபதி பவனு, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட செங்கோட்டை, அதுக்கப்புறம் வந்து நார்த் பிளாக்கு, சவுத் பிளாக்கு, இந்த மாதிரி டெல்லியில வந்து முக்கியமான கட்டிடங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த எட்வின் எட்வின் லூடியன்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் தான் வந்து இதை வந்து ஆர்கிடெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்க்கு முன்னாடியும், அதாவது ராஷ்டிரபதி பவனுக்கு முன்னாடியோ, இந்தியாவோட செங்கோட்டை முன்னாடியோ, அதோட நார்த் பிளாக்கு, சவுத் பிளாக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர் தானே கட்டியிருப்பாரு. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு பில்டிங் முன்னாடியும் இவரோட சிலையை வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்ப என்ன பண்றாங்க, இவரோட சிலையை எடுத்துட்டு நம்ம ராஜாஜி இருப்பாங்க பாத்தீங்களா, ராஜாஜி தெரியுமில, லைக் வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர் இருப்பார் பாத்தீங்களா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட்
ஜெனரல் கவர்னர் இவர் தான், ஓகேவா? கவர்னர் ஜெனரலா எப்படி வந்து இப்போ வந்து பிரசிடென்ட் இருக்காங்களோ 1947, 48, 49, 50 அந்த காலகட்டத்துல, சரியா? 50க்கு அப்புறம் தான் வந்து பிரசிடென்ட் வந்து வந்தாங்க. 50க்கு முன்னாடி வந்து யார் வந்து இந்தியாவிலேயே பெரிய பதவி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கவர்னர் ஜெனரல் தான் வந்து பெரிய பதவி, ஓகேவா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ராஜாஜி தான், ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அங்க அந்த பில்டிங் முன்னாடி வந்து அவரோட சிலை இருக்கா, அதாவது இந்த பிரிட்டிஷோட ஆர்கிடெக்டோட சிலை இருக்கா, அதை வந்து அகட்டிட்டு இந்தியாவோட ராஜாஜியை வந்து அந்த சிலையை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. யார் இந்த விஷயத்த வந்து சொல்றான்னு கேட்டீங்கன்னா நம்ம மோடி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. எப்ப சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மான் கி பாத் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்குமா மாசம் மாசம் தானே, அதோட 131 எபிசோட வச்சு வந்து மோடி வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி இந்த பிரிட்டிஷ்காரரோட சிலை இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த சிலையை எடுத்துட்டு இந்தியாவோட ராஜாஜி சிலையை வந்து நாங்க வந்து வைக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? வேற ஏதாவது சொல்ல முட்டுட்டேனா? ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த சிலையை வந்து அன்வீல் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா திரௌபதி முர்மு தான் வந்து அன்வீல் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பிரான்சாலான சிலை அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற எதுவும் அதுல வேணாம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அசெட் மானிட்டைசேஷன்னா என்னன்னு தெரியணும். அது என்னடா அசெட் மானிட்டைசேஷன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, நம்ம நம்ம கவர்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன அசெட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி சொல்லலாம். லைக் வந்து இந்தியன் ரயில்வே, அதே மாதிரி வந்து சில பல ஹைவே, அதுக்கப்புறம் வந்து இந்த பவர் லைன்ஸ், இந்தியாவோட ஏர்போர்ட், வேற என்ன இருக்கு, இந்த துறைமுகம் அதாவது போர்ட்டு, இதெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்டோட அசெட். இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஏதாச்சும் காசு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட சொத்தை வந்து லைக் வந்து ஒரு லீஸ் மாதிரி வந்து விடுவாங்க. லைக் வந்து ஏர்போர்ட்டை வந்து இந்த லீஸ் மாதிரி வந்து விடுவாங்க. 5 வருஷத்துக்கு வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிஸ்ட வந்து லீஸ் மாதிரி வந்து விடுவாங்க. இந்த பிரைவேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அதுல வந்து காசை வந்து சம்பாதிச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவன் வந்து காசு கொடுக்கணும். 5 வருஷம் வந்து அவன் நீ வந்து வாடகை வீட்டுக்குள்ள வந்து குடியேறியா, வாடகை வந்து கொடுக்கணுமா, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி லீஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டானா அந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவனுக்கு வந்து காசு வந்து கொடுக்கணும், சரியா? இந்த மாதிரி நம்மளோட அசெட் வழியா வந்து காசு வந்து வருதா, அதை தான் வந்து அசெட் மானிட்டைசேஷன் சொல்லுவாங்க. விளங்குச்சா? நான் திருப்பி சொல்லணுமா யாருக்காச்சும்? ஓகே, இப்போ இந்த நியூஸ்க்குள்ள வாங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து விட்டுருப்பாங்க. அதாவது நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்றதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அது என்னடா நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் கேட்டீங்கன்னா வந்து இந்தியா அசட்டுக்கு இல்லை, அதாவது இந்தியன் கவர்மெண்ட்க்கு இல்லை அசட், லைக் வந்து ஹைவே, ரயில்வே இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லீஸுக்கு வந்து விடலாம் அப்படின்றது வந்து பிளான் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் சொல்லுவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 6 லட்சம் கோடி வந்து ஈட்டணும் அப்படின்றது வந்து ஒரு பிளானை வந்து வச்சிருப்பாங்க. அதுல 90% வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, பட்ஜெட்ல செகண்ட் ஃபேஸ் வந்து விட்டுருப்பாங்க, சரியா? அதாவது நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைனோட செகண்ட் ஃபேஸ் வந்து விட்டுருப்பாங்க. இந்த செகண்ட் ஃபேஸோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் 5 வருஷத்துக்கு, அதாவது 2026ல இருந்து 2030 முடியும். இதோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி லீஸுக்கு விட்டு கிட்டத்தட்ட வந்து 16.72 16.7 லட்சம் கோடி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஈட்டணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இந்த 16.72 லட்சம் கோடி இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து 5.8 லட்சம் கோடி வந்து இந்த பிரைவேட் செக்டார் வழியா, பிரைவேட் செக்டார் தானே, பிரைவேட் செக்டார் வழியா வந்து ஈட்டணும். மொத்தம் வந்து எத்தனை செக்டார் வந்து இந்த செகண்ட் ஃபேஸ்ல வந்து சேர்த்திருப்பாங்கன்னா 12 செக்டார், சரியா? அதிகபட்சம் வந்து எந்த செக்டார் கீழே வந்து வரும்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைவே இருக்கும் பாத்தீங்களா, ஹைவேல வந்து 26% வந்து இந்த மாதிரி வந்து லீஸுக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதை மானிட்டர் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா கோர் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் ஆன் அசெட் மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து மானிட்டர் பண்ண போறாங்க. அதே மாதிரி வந்து இதை வந்து யார் வந்து சேர் பண்ண போறாங்கன்னா நம்மளோட கேபினெட் செக்ரட்டரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து சேர் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இது யார் லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம யூனியன் பட்ஜெட்ல வச்சு நம்ம நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதை வந்து யார் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து எந்தெந்த செக்டரு யார் யாருக்கு போகணும், எத்தனை பெர்சன்டேஜ் வந்து போகணும், இந்த மாதிரி வந்து யார் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நித்தி ஆயோக் தான் வந்து இதுக்கு வந்து பிளான் வந்து போட்டிருப்பாங்க. விளங்குச்சு தானே நான் பேசுனது? ஏதாவது சொல்ல வந்தீங்களா?
எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தேன். மொத்தம் 12 செக்டர் சரியா இந்த வாட்டி செகண்ட் வேஸ்ல. அதான் சொல்ல வந்தீங்களா? ஓகே ஓகே. அடுத்த விஷயம் வந்து ஆர்பிஐ நியூஸ் சரியா. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேட்டா சென்டர்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுன்றது. ஓகேவா? அதுக்குள்ள வந்து ரொம்ப வந்து போனா மேலாப்ல வந்து ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். அது என்ன டேட்டா சென்டர்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்க்ல வந்து என்னடா டேட்டா சென்டர்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்கோட முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அதாவது நானே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட்ல வந்து நான் வந்து எப்பப்பெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், அது எவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து எங்க வச்சுலாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கு டேட்டா. அதுக்கப்புறம் வந்து என்னோட பேமெண்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி வந்து பேங்கோட ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து இந்த டேட்டா சென்டர்ல வந்து ஸ்டோர் வந்து பண்ணியிருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்ல வந்து ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இதுதான் வந்து டேட்டா சென்டர் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பேங்கிங் டேட்டாவையோ ஃபினான்ஷியல் ரெக்கார்டையோ இல்லைன்னா என்னோட பேமெண்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்றதுக்காக வந்து பேங்க்ல வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஆர்பிஐ வந்து எத்தனை டேட்டா சென்டர் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா முக்கியமா பிரைமரியா வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து இருக்கு. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மும்பைல நவி மும்பைல வந்து இருக்கும் சரியா. நவி மும்பைல வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிரைமரி டேட்டா சென்டர் வந்து இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க, ரெண்டாவதா வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? எங்க கொண்டு வராங்கன்றது முக்கியம். ஒடிசால வந்து பில் பண்ண போறாங்க. பில் பண்ணிட்டாங்களா, பில் பண்ண போறாங்களா? பில் பண்றாங்க சரியா. ஒடிசால வந்து பில் பண்றாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா எங்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. அந்த டேட்டா சென்டருக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் வந்து வேணும். ஒரு சேஃப்டிக்காக வந்து நாங்க வந்து இன்னொரு டேட்டா சென்டர் வந்து பில் பண்றோம். எங்க வந்து பில் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ஒடிசால வந்து புவனேஸ்வர்ல வச்சுதான் வந்து இதை வந்து பில் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதுல இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பில் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த டேட்டா சென்டருக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க. டயர் 4 அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க. அது என்னடா டயர் 4 சர்டிபிகேட்னா வந்து ஒரு டேட்டா அந்த டேட்டா சென்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதோட செக்அப் எல்லாம் பண்ணுவாங்க. அதோட சேஃப்டி செக்யூரிட்டி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு அந்த செக்யூரிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் வந்து இந்த டயர் 4 சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த டேட்டா சென்டருக்கு வந்து டயர் 4 சர்டிபிகேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எப்படி வந்து ஆர்பிஐ வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து பில் பண்றானோ அதே மாதிரி வந்து நம்ம செபி அதே மாதிரி வந்து நம்மளோட எஸ்பிஐ இருப்பான் பாத்தீங்களா, அவங்களும் அவங்களோட டேட்டா சென்டர் வந்து பில் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு க்ளோட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் சரியா. இந்த க்ளோட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் கம்ப்யூட்டர்ல வந்து படிச்சுட்டு போவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு க்ளவுட் சேஃப்டிக்காக வந்து ஒரு க்ளோட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் வந்து 2 ஊர்ல வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஒன்னு எங்கன்னு கேட்டீங்கன்னா மும்பைக்கு, இன்னொன்னு எங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைதராபாத். ஓகே தானே, விளங்குச்சு தானே? மொத்தம் 3 விஷயம் சொன்னேன். ஆர்பிஐ, செபி, எஸ்பிஐ ரெண்டாவது விஷயம், அடுத்து மூணாவது விஷயம் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது ரீசெண்டா படிச்சிருக்கோம். நம்ம போன்பே இருப்பாங்க பாத்தீங்கன்னா, போன்பேல வந்து புதுசா வந்து ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னடா ஃபீச்சர்னு கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து நீ வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து காசு வந்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் போன்பே ஓப்பன் பண்ணுவீங்க, லாக் அன்லாக் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க? காசு அனுப்புறதுன்னா ஒரு ரீசார்ஜ் பண்றது வந்து வச்சுக்கோங்க சரியா. ரீசார்ஜ்க்கு என்ன பண்ணுவீங்க? ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போவீங்க. அதுக்கப்புறம் எந்த சிம்னு கேட்கும். அந்த சிம் வந்து கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து எந்த பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண போற அப்படின்றது கேட்கும். அந்த பிளானை வந்து கிளிக் பண்ணுவீங்க. லாஸ்டா வந்து பின்ன வந்து அடிப்பீங்க. இத்தனை ஸ்டெப் இருக்கா? இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர்றாங்க. அந்த விஷயத்தோட பேர் பாத்துக்காங்க. அது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஏஐ மாதிரி. இந்த ஏஐ வந்து நீ என்ன பண்ணுவ, ஒரு வாய்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளை வந்து நீ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து என்னோட ஜியோவுக்கு இந்த மாதிரி இவ்வளவு ரீசார்ஜ் பண்ணும் அந்த மாதிரி சொன்னேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பேஜுக்குள்ள நீ வந்து ஒவ்வொன்றா மேனுவலாம் போக தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து அந்த பிளானை செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் முடியும் வந்து கொண்டு சேர்த்துரும். கடைசியா நீ பின் அடிப்பிய பத்தியா, பின்னு மட்டும் நீ வந்து அடிச்சுக்கிட்டா வந்து போதும். இதுதான் இந்த சர்வீஸ். புரிஞ்சுச்சா? நீ ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ண தேவையில்ல மேனுவலா. அதுவே எல்லாமே பண்ணிடும். ஏஏ வந்து எல்லாமே பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. அந்த ஃபீச்சரோட பேர் பார்த்துக்கோங்க, ஏஏ பவர் நேச்சுரல் லாங்குவேஜ் சர்ச் அப்படின்ற ஃபீச்சரோட பேரு. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க வந்து போன்பே தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்வீஸ் வந்து யார் பில்ட் பண்ணியிருப்பாங்க வந்து மைக்ரோசாஃப்டோட மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி அப்படின்னு ஒருத்தவங்க அதை அப்படின்னு ஒரு டூல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த சர்வீஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சுதானே நான் பேசினது? புதுசா ஒரு இதை வந்து ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க போன்பேல. ஓகேவா? எந்த டூலை யூஸ் பண்றாங்க பாத்துக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி அப்படின்ற ஒரு டூலை தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். கடைசியா என்ன சொல்லியிருப்பானா வந்து மைக்ரோசாஃப்ட் இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா
புனித் சந்தோக் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் இந்தியாவோட பிரசிடென்ட் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கும். அந்த ஏர்கிராஃப்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கு, அது பேரு அன்டோனோவ் AN-32 அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க, நம்மகிட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்டோனோவ் AN-32 அப்படின்றது தான் அந்த ஏர்கிராஃப்டோட பேர். ஓகேவா? அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஏர்கிராஃப்ட் தான் வந்து இந்த அன்டோனோவ் AN-32 அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட். இது வந்து ரொம்ப பழைய. அப்பதான் டைப்பிங்கே வருது. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க பேர் என்ன? நத்திங்க தான் இவ்வளவு நேரம் டைப் பண்ணீங்க. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஏர்கிராஃப்ட் தான் வந்து இந்த அன்டோனோ AN-32 அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட். இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. இப்போ என்ன பண்றாங்க, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. ரீப்ளேஸ்னா வந்து சும்மா வந்து பண்ணிட முடியாது. இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து மேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அவங்களோட வந்து சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்தியாவில் மட்டும் இல்ல, பக்கத்து கண்ட்ரிஸ், எந்த ஒரு கண்ட்ரிஸ், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கேன், இதை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன், புதுசா வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து கொண்டு வர போறேன். உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் வந்து ஒரு நல்ல ஏர்கிராஃப்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒரு பிட்டிங் மாதிரி, சரியா? யார் வந்து அதிகமாக பிட் பண்றாங்களோ அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிட்டிங் மாதிரி வந்து நடக்கும். அது வந்து நடந்துகிட்டு இருக்கு, சரியா? அந்த பிட்டிங்ல வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக இல்ல, அந்த பிட்டிங்ல வந்து லைக் வந்து அவங்களோட ஏர்கிராஃப்ட் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட பேஸில் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஒரு ஏரோஸ்பேஸ் ஒரு கம்பெனி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கங்க, எம்ப்ரேயர் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்றது அந்த கம்பெனியோட பேரு. அவன் என்ன பண்றான்னா இந்தியாவில வந்து ஒரு MRO ஃபெசிலிட்டியை வந்து ஓபன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, பிரேசிலோட எம்ப்ரேயர் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அவனும் நம்மளோட மஹிந்திரா குரூப்பும் சேர்ந்து ஒரு MRO ஃபெசிலிட்டினா புரியும்ல? லைக் வந்து இந்த மெயின்டெனன்ஸ், ரிப்பேரு ஆல்ரெடி பார்த்துருப்போம். லைக் வந்து இந்த சர்வீஸ் சென்டர் மாதிரி, எப்படி வந்து நீ பைக்குக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கியோ அதே மாதிரி வந்து ஏரோப்ளேனோட சர்வீஸ் சென்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த MRO ஃபெசிலிட்டி தான், சரியா? அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக லைக் வந்து யார் யார் MOU சைன் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்மளோட மஹிந்திரா குரூப்பும் ரேசில சேர்ந்த எம்பையர் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியும் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன பண்ண போறாங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த சர்வீஸ் சென்டர் வந்து கொண்டு வந்திருப்பானா, இந்த சர்வீஸ் சென்டர் எதுக்காகனா வந்து முழுக்க முழுக்க அவனோட ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கும். அந்த ஏர்கிராஃப்டோட பேர் பார்த்துக்கோங்க, C-390 மில்லினியம் அப்படின்றது தான் அந்த ஏர்கிராஃப்டோட பேரு. அந்த ஏர்கிராஃப்ட் சர்வீஸ் பண்ற மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த சர்வீஸ் சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ஒரு பிட் வந்து வச்சிருப்பானா, இந்த அன்டோனோ AN-32 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த பிட்ல வந்து இவன் வந்து கலந்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி C-390 வந்து நாங்க வந்து வச்சிருக்கோம், இதை வந்து நீ வந்து இதுக்கு பதிலா வந்து வாங்கிக்க. நீ வந்து வாங்கிக்கிட்டேன்னா உனக்காக நான் வந்து உன்னோட நீ சர்வீஸ்க்காக வெளியூர்லாம் அலைய தேவையில்ல, உங்க ஊர்லயே நான் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து வச்சிருக்கேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? தெரிஞ்சிச்சா? ஓகே, வேற எதுவும் இருக்கு? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து லோக்கயான் 26 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது என்னடா லோக்கயான் 26 கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ட்ரிப் மாதிரி, லைக் வந்து ஒரு ஜேர்னி மாதிரி. மொத்தம் வந்து இந்த ஜேர்னி வந்து எத்தனை மாசம் இருக்கும் பாத்துக்கோங்க, 10 மாசம் இருக்கும், சரியா? எப்படி வந்து நம்ம வந்து நிலத்துக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சொல்றோமோ, அதே மாதிரி வந்து கடல்ல வந்து எப்படி சொல்லுவோம்னா நாக்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, நாக்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவோம், சரியா? இந்த ஜேர்னி வந்து எத்தனை நாக்டிக்கல் மைல்ஸ்னா 22,000 நாக்டிக்கல் மைல்ஸ். கிட்டத்தட்ட வந்து 10 மாசம் இந்த ஜேர்னி நடக்கும். கிட்டத்தட்ட வந்து 22,000 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து போறோம், சரியா? படகுலயே வந்து போறோம். மொத்தம் வந்து எத்தனை போட்ஸ், அதாவது எத்தனை துறைமுகத்தை வந்து இந்த ஜேர்னில வந்து கிராஸ் பண்ணி போறோம்னா 18 துறைமுகம், கிட்டத்தட்ட வந்து 13 நாட்டுல இருக்க 18 துறைமுகத்தை வந்து இந்த ஜேர்னில வந்து போவோம். அந்த ஜேர்னியோட பேர் பார்த்துக்கோங்க, லோக்கியான் 26 அப்படின்றதா இந்த ஜேர்னியோட பேரு. இந்த ஜேர்னி போறாங்க பாத்தீங்களா, அது எந்த ஷிப்ல வந்து போவாங்க கேட்டீங்கன்னா இந்தியன் நேவி ஷிப் ஒன்று இருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுதர்ஷினி அப்படின்றதா இந்த நேவி ஷிப்போட பேரு. இந்த சுதர்ஷினி நேவி ஷிப் இருக்கும் பாத்தீங்களா, அது மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட நேவி ஆஃபீஸர், இந்த ட்ரைனிங்காக வருவாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் வந்து இந்த சுதர்ஷினி அப்படின்ற ஒரு நேவி ஷிப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து நம்மளோட ட்ரைனிங் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி லோக்கையான் அப்படின்ற ஒரு ஜேர்னி வந்து மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 10 மாசம் ஜேர்னி. இப்போதைக்கு அந்த ஜேர்னில வந்து எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து
ஓமன்ல வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஓமன்ல இருந்து அந்த ஜேர்னி வழியா வந்து இப்போ வந்து எஜிப்து இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஓமன்ல இருந்து எஜிப்துக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா? ஓமன்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 நாள் பயணம் மேற்கொண்டு 1832 நாக்டிக்கல் மைல்ஸ் கடந்து இப்போ வந்து அந்த பயணத்துல எஜிப்தை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? கிட்டத்தட்ட வந்து 13 கண்ட்ரிஸ் இப்போதைக்கு அந்த பயணத்துல எங்க இருக்காங்கன்னா ஓமன்ல இருந்தாங்க, இப்போ வந்து எஜிப்துக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம். வேற என்ன நீங்க இதுல படிக்கணும்னு வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்மளோட மேரிடைம் வந்து இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த இந்த பயணத்தை வழியா வந்து இந்த ஐஎன்எஸ் சுதர்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து எந்தெந்த ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிற போறாங்கன்னா வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும், எஸ்கேலி அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து செயில் 250 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நியூயார்க்ல நடக்கும். இந்த ரெண்டு ஈவெண்ட்லயும் இந்த ஐஎன்எஸ் சுதர்ஷினி வந்து கலந்துக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்குது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட். அதோட அந்த டோர்னமெண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கேபிபி டெஸ்ட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன். அந்த டோர்னமெண்டோட பேர் என்ன? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு உமன்ஸ் டோர்னமெண்ட். சரியா? இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சுன்னா உனக்கு என்ன லாபம் கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்றது ஐசிசி வந்து எப்படி ரேங்கிங் போடுறாங்க, அந்த பாயிண்ட்ஸ் வழியா தானே ரேங்கிங் போடுறாங்க. அதே மாதிரி வந்து டென்னிஸ்ல நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அந்த மாதிரி இருக்கும். அந்த ரேங்கிங் வந்து எப்படி ரேங்கிங் வந்து போடுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஏடிபி ரேங்கிங் ஒன்று இருக்கும். சரியா? அந்த ரேங்கிங்ல வந்து யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் வந்து நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 இந்த மாதிரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு உமன்ஸ் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா, ஃபைனல்ல ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 100 ரேங்கிங், இந்த ஏடிபி ரேங்கிங் பாத்தீங்களா, அதுல 100 ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. தோக்குறவங்களுக்கு வந்து எத்தனை ரேட்டிங் வந்து கொடுப்பாங்கன்னா 65 ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க ஃபைனல்ல தோக்குறவங்களுக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா வந்து அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அதோட பேர் பார்த்துக்கங்க, கேபிபி டெஸ்ட் இன்டர்நேஷனல் அப்படின்றது அந்த டோர்னமெண்டோட பேரு. எங்க வச்சு நடக்கும்னா வந்து பெங்களூர்ல வச்சு நடக்கும். ஓகேவா? இந்த டோர்னமெண்ட்ல வந்து யார் ஜெயிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஹனா ஹனா வான்டெவின்கல் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? பெல்ஜியத்தை சேர்ந்த ஹனே வான்டெவின்கல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 100 ரேட்டிங் வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இதுல வந்து இவங்க ஜெயிச்சாங்க. ஓகே, யாரு தோத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியாக்காரங்க ஒருத்தவங்க, அவங்களோட பேரை பார்த்துங்க, வைஷ்ணவி அக்தர் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து தோத்துருக்காங்க. ஓகேவா? தோத்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து 65 ரேட்டிங் வந்து அடைஞ்சிட்டாங்களா. இந்த 65 ரேட்டிங் அடைஞ்சனால இவங்களோட மொத்த ரேட்டிங் வந்து எவ்வளவு வந்துருக்குமா வந்து 500 வந்திருக்கும். இந்த ரேட்டிங் வச்சு வந்து இந்த ரேங்கிங் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, நம்பர் 1 நம்பர் 2 இந்த மாதிரி ரேங்கிங் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த ரேங்கிங்ல வந்து இவங்க வந்து 500க்குள்ள வந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி 500க்குள்ள வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ஆள் இந்திய உமன்ஸ் தான் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ ரெண்டாவதா வந்து இவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சு தானே? ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டேன். ரெண்டாவது ஆளுன்னு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியா சார்பா சகாஜா அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க வந்து 397 ரேங்கிங்ல வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து இது வரைக்கும் ஃபைனல் வந்து ஒரே ஒரு ஆள் தான் வந்து போயிருப்பாங்க, சானியா மிர்சா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போயிருப்பாங்க. இப்போ ரெண்டாவதா வந்து இவங்க வந்து போயிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யுனெஸ்கோ சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ். அதாவது யுனைடெட் நேஷனல் எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். உன்னை பத்தி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்துருப்போம். உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த கல்ச்சர் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட், இந்த ஹெரிட்டேஜ் சம்பந்தப்பட்ட எப்படி சொல்றது ஒரு முக்கியமான பில்டிங்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது முக்கியமான இப்படி வச்சுக்காங்களேன், எப்படி சொல்றது முக்கியமான கல்ச்சரல், முக்கியமான பில்டிங்ஸ், முக்கியமான கோயில் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து இவனோட முக்கியமான வேலை. சரியா? இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துருப்போம், அதுக்குள்ள வந்து போகணும். இப்ப எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து கத்தீட்ரல் அப்படின்ற ஒரு சர்ச் இருக்கும். சரியா? கத்தீட்ரல்னாலே சர்ச் தான். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மகாராஷ்டிரால வசை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கத்தீட்ரல் சர்ச் வந்து இருக்கும். அந்த சர்ச்சோட பேர் பார்த்துக்கோங்க, அவர் லேடி ஆஃப் கிரேஸ் அப்படின்றது அந்த சர்ச்சோட பேரு. இந்த சர்ச் வந்து எப்ப கட்டியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1574 வந்து கட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த சர்ச் கட்டி 475 வருஷம் ஆச்சு. ஓகேவா? இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சர்ச்ல வந்து கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. கட்டுறப்ப வந்து எந்த வித சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க வந்து இந்த கல்லு, அதுக்கப்புறம் வந்து இந்த மண்ணு, இதை மட்டுமே யூஸ் பண்ணி வந்து சர்ச்சை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த யுனெஸ்கோக்கு வந்து வரேன். இந்த யுனெஸ்கோ வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த அவார்டு எதுக்காக கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பில்டிங் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங்கை வந்து நீ வந்து புதுப்பிக்கிறப்ப அது வந்து அதோட ஒரிஜினாலிட்டியில வந்து எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தாம அப்படியே புதுப்பிச்சுன்னா வந்து அந்த மாதிரி இருக்க பில்டிங் வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க.
அதே மாதிரி தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 பேருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க வந்து இந்த கத்தீட்ரல் சர்ச் இருக்கும் பாத்தீங்களா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து இவங்க வந்து கல்லையும் மண்ணையும் வச்சு வந்து யூஸ் பண்ணி வந்து கட்டியிருப்பாங்க. இதை வந்து ரீசெண்டா வந்து புதுப்பிச்சிருப்பாங்க. புதுப்பிக்கிறப்பையும் எந்தவித சிமெண்ட்டையும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மண்ணை வச்சு மட்டுமே புதுப்பிச்சிருப்பாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து தராங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்காங்க, அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படின்ற ஒரு அவார்டு. சரியா? ஆக்சுவலா வந்து இதுல வந்து மொத்தம் வந்து 4 கேட்டகரி இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அவார்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி, அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படின்ற ஒரு கேட்டகரி, அவார்ட் ஃபார் நியூ டிசைன் அண்ட் ஹெரிடேஜ் கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி, ஸ்பெஷல் ரெகக்னைசேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு மொத்தம் வந்து இந்த அவார்ட்ல வந்து 4 கேட்டகரி இருக்கும். இதுல வந்து இந்தியாவோட இதுக்கு வந்து எந்த கேட்டகரியில வந்து அவார்டு வந்து தராங்கன்னா 2வது கேட்டகரி அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து தராங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து எதுக்கு வரும்னா அவார்ட் ஆஃப் டெஸ்டினேஷனுக்கு வந்து வரும். செகண்ட் ரேங்கிங் வந்து எதுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா வந்து அவார்ட் ஆஃப் மெரிட் வந்து வரும். இப்போ வந்து இந்த கத்தீட்ரல் சர்ச்சுக்கு வந்து எந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னா அவார்ட் ஆஃப் மெரிட் வந்து தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கிங் அதாவது அவார்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து யாரு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜப்பானை சேர்ந்த இவாவி கின்சன் அப்படின்ற ஒரு லைப்ரரி ஒன்று இருக்கும், அதுக்கும் அதே மாதிரி வந்து சைனால ஷங்காய் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஷிகாங் வேர்ஹவுஸ் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்து செகண்ட் அவார்டு வந்து தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து 25 வருஷம் ஆச்சு, அதாவது சில்வர் ஜூப்ளி வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வாட்டி வந்து மொத்தம் வந்து 10 அவார்டு வந்து தராங்க. அதுல ஒண்ணு வந்து இந்தியாக்காரங்களுக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வழங்குஸ்தானே. ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, பங்களா யுவா சக்தி அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட பேர். சரியா? பங்களா யுவா சதி அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம் வந்து எங்க வச்சு கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, எங்க வச்சு லான்ச் பண்றாங்க கேட்டீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, மேற்கு வங்காளம், அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உனக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க மாசம் மாசம். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த படிச்சுட்டு வந்து வேலை இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் வந்து ஒரு பினான்சியல் சப்போர்ட் மாதிரி எவ்வளவு தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து 1500 ரூபா வந்து தருவாங்க. யாருக்கு தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து படிச்சுட்டு ஒரு 5 வருஷமா வந்து வேலை இல்லாம இருப்பான் பாத்தீங்களா, அதிகபட்சம் 5 வருஷம் தான். சரியா? இப்ப 2025 ஆச்சா, 2025 ஒருத்தன் வந்து படிச்சுட்டான், ஒரு 2030 முடியும் வந்து அவனுக்கு வந்து மாசம் மாசம் 1500 ரூபா வந்து தருவாங்க. இல்லைன்னா வந்து அவன் வந்து வேலைக்கு போட முடியும். சரியா? ரெண்டுல வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அது முடிவு வந்து அவனுக்கு வந்து மாசம் மாசம் 1500 ரூபா தருவாங்க. எந்த ஸ்கீமுக்குள்ள வந்து தராங்க பாத்துக்காங்க, பங்களார் யுவா சக்தி அப்படின்றதான் அந்த ஸ்கீமோட பேரு. யார் இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்றாங்க. எப்பல இருந்து இந்த ஸ்கீம் வந்து தொடங்க போகுதுன்னா ஏப்ரல் 1 2026 இருந்து தொடங்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணுமாச்சு, இதோட எலிஜிபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட வயசு வந்து 21 இருந்து 40 இருக்கணும். அவங்க வந்து கண்டிப்பா வந்து 10th வந்து பாஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? அதுவும் இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து எந்த வித வேலை வாய்ப்பு இருக்கக்கூடாது. வேற எந்த வித சோசியல் செக்யூரிட்டியும் வந்து அவங்க வந்து வாங்கக்கூடாது. ஆனா வந்து இந்த ஸ்காலர்ஷிப்லாம் வந்து வாங்கிக்கலாம். லைக் வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். வேற எந்த சோசியல் பெனிஃபிட் வந்து அவங்க வந்து பெறக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதுக்காக வந்து பட்ஜெட்ல வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க கேட்டீங்கன்னா 5000 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. விளங்குச்சு தானே? அடுத்த படம் தானே. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் வந்து எம்ஓ வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பார்மாட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அவன் அவன் வந்து எந்த ஊருக்கு கேட்டீங்கன்னா வந்து ரைஃபேரலி அப்படின்னு ஒரு இடம். சரியா? அதே மாதிரி வந்து போ போக்ரிங்கர் இங்கல் இங்கல் போக்ரிங்கர் இங்கல் ஹேயம் அப்படின்னு ஒரு ஒருத்தவன். சரியா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கவர்மெண்ட் கம்பெனியும் ஒரு பிரைவேட் கம்பெனியும். அந்த கவர்மெண்ட் கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நைப்பர் அப்படின்றத அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட பேரு. அதே மாதிரி வந்து இந்த பிரைவேட் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா போக்ரிங்கர் அப்படின்றது அவனோட பேரு. உங்க 2 பேரும் எம்ஓஐ சென்ட் பண்றாங்க. எதுக்காக சென்ட் பண்றாங்கன்னா இந்தியாவோட இந்த ஹெல்த் கேர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல புதுசு புதுசா வந்து இனோவேஷன் வந்து கொண்டு வரணும், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், புதுசு புதுசா வந்து மெடிசனை வந்து சப்போர்ட் பண்ணணும், புதுசு புதுசா வர மெடிசன் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்றாங்க. இல்ல எப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த போக்ரிங்கர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் கீழே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா OPNME அப்படின்றது அந்த பிளாட்ஃபார்மோட பேரு. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இவன் வந்து என்ன பண்றான்னா வந்து இந்த ரிசர்ச் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களாம் வந்து இனிமே வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி வந்து
லைக் வந்து என்ன சொல்றது, அந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கும் சரியா. அந்த டேட்டா யூஸ் பண்ணி வந்து நீங்க ரிசர்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் பார்த்துக்காங்க OPNME அப்படின்றது தான் அந்த பிளாட்ஃபார்மோட பேர். வேற என்ன விஷயம் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அம்ரித்வா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அது என்னது அம்ரித்வான்னு கேட்டீங்கன்னா வந்து இது கீழே வந்து உனக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. லைக் வந்து ஒரு ரிசர்ச்சர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவரே ஒரு கேன்சருக்கு வந்து மெடிசன் கண்டுபிடிச்சிட்டாருன்னா வந்து லைக் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேவா, இந்த மாதிரி பண்ணா வந்து மெடிசன் வந்து வரும் அப்படின்றது தெரியும். ஆனா வந்து அதுக்கான தேவையான காசு எல்லாம் தேவைப்படும் பாத்தீங்களா. ஒரு ரிசர்ச் பண்ணணும் லைக் வந்து வேற என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய பண்றதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படுமா. அந்த காசை வந்து இவங்க வந்து இந்த அம்ரித்வா கீழே வந்து தருவாங்க. எவ்வளவு தரான்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 8 பேரா 5 பேரா தெரியல, மொத்தம் வந்து 5 பேருக்கு வந்து காசு வந்து தராங்க. அதுல வந்து 3 ப்ரொஃபசர் ஒண்ணு, 2 ரிசர்ச்சர்ஸ் ஒண்ணு சரியா. இந்த ப்ரொஃபசருக்கு வந்து எவ்வளவு தராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 8 லட்சம் வந்து தராங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 8 லட்சம் சரியா. அதே மாதிரி வந்து இந்த 2 ரிசர்ச்சர்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் 6 லட்சம் வந்து இந்த அம்ரித்வா கீழே வந்து தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. விளங்குஸ்தானே? ஓகே, கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஃப்ளட்டு, சைக்ளானு, நிலநடுக்கம், இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அதுல வந்து இந்தியா வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ளட்டாலேயோ சைக்ளானாலேயோ அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க, இந்த மாதிரி வந்து சைக்ளான் வரப்போகுது, ஃப்ளட் வரப்போகுது, ஓகே வருஷம் வருஷம் வருது, ஆனா வந்து வருஷம் வருஷம் நம்மளும் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு 3 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களும், அகாடமி ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இனோவேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து CSIRோட அவன் பேர் என்ன, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச் சரியா. இவங்க 3 பேரும் வந்து MOU சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டிசாஸ்டர் வருதா, ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அவங்கள எக்ஸ்பர்ட்டை வந்து நியமிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கேட்டீங்கன்னா வந்து அதோட பாலிசி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது. ஒரு சுனாமியே வந்துச்சுன்னா வந்து அது வந்து பாதிப்பு அடையாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், எது எது பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்துக்கிறதுக்கும், அதுல வந்து சில பல விஷயங்கள் வந்து கொண்டு வர்றதுக்காக வந்து 3 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, NDME அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து ACSIR அப்படின்னு ஒருத்தவங்களும், CSIRோட NISCPR அவங்க 3 பேர் தான் வந்து சைன் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சு தானே? ஓகேவா. இல்ல ஒவ்வொருத்தவனும் ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து யார் பண்ணுவாங்கன்னா NDMA வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ACSIR வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பாலிசி ரிசர்ச், இதெல்லாம் யார் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா CSIRோட NISCPR இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் சரியா, இம்பார்ட்டன்ட் டேஸ் சரியா. February 17 என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அனுவல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு டே வந்து அப்சர்வ் பண்றாங்க சரியா. அக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா February 24 அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சுராஜ் குந்த் இன்டர்நேஷனல் கிராஃப்ட் மேளா அப்படின்னு ஒரு ஈவெண்ட். இது வந்து எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 39வது எடிஷன். இது எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹரியானால வச்சு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்கிங் பட்காய் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அசாம்ல இருக்கு அப்படின்றது சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து அன்சார் லேக் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல இருக்கு அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே தானே? விளங்குச்சு தானே நான் இன்னைக்கு பேசுனதுலாம்?